Hey guys, welcome to the episode 5 of each poster as a story. இன்னைக்கு நம்ம பார்க்க போற போஸ்டர் யாரோடதுன்னா பேன் இந்தியா ஃபிலிம் கேள்விப்பட்டிருப்போம், பேன் இந்தியா ஸ்டார்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா பேன் இந்தியா டேரக்டர்ஸ் இருக்காங்க, அது நம்ம கிரேட் மனிதன் சார் தான். கரெக்டாங்க. சரி, ஓகே. அதுக்கு இவரை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி லைட்டா கெட்டப் சேஞ்ச் பண்ணிட்டேன். பார்க்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்ப நம்ம மனிதன் சார் பத்தி பார்ப்போம். அவரோட ஜென்ரேஷன்ல வந்த பல லெஜெண்டரி ஃபிலிம் மேக்கர்ஸ் ரிட்டையர் ஆயிட்டாலும் 40+ இயர்ஸா இன்னும் ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மூவிஸ் கொடுத்துட்டு இருக்க ஒரே ஆள் பார்த்தா மணிரத்னம் சார் தான். இன்னும் பல டேரக்டர் சேஃபான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ற ஒரு நேரத்துல ரிலேஷன்ஷிப் காம்ப்ளிசிட்டி, பாலிகேமி, தென் தென் என்ன சொல்லலாம், லிவிங் இன் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி கான்செப்டை நம்ம தமிழ் சினிமால கொண்டு வந்து டைரக்ட் பண்ண ஒரே ஆள் பார்த்தோம்னா மணிரத்னம் சார் தான். நேஷனல் அவார்ட்ஸ், மல்டிபிள் ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் அண்ட் தென் பத்மஸ்ரீ அவார்ட்ஸ். அவர் வாங்கின அவார்ட்ஸை விட தமிழ் சினிமாவுக்கு அவர் கொடுத்த மூவிஸ் தான் அதிகம். ஸோ அவரோட மூவி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஷார்ட் பை ஷார்ட் அவர் ஒரு படத்தை ரீமேக் பண்ணாலும் 100 கோர்ஸ் அடிக்கக்கூடிய அளவுக்கு அவரோட படம் இருக்கும். அவரோட மூவிஸ் பத்தி சொன்னா மௌனராகன் டு நாயகன், ரோஜா டு பாம்பே, அலைப்பாயுதே டு பொன்னியின் செல்வன். நம்ம இந்தியன் வெர்ஷன் பாகுபலினே சொல்லலாம், கம்பேர் பண்ணலாமான்னு தெரியல. தெலுங்குக்கு பாகுபலினா தமிழ் சினிமாவுக்கு பொன்னியின் செல்வன் சொல்லலாம். ஒரு புக்கா இருந்த அந்த பொன்னியின் செல்வனை ரியல் லைஃப் கொண்டு வந்தாருன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தேன், செகண்ட் பார்ட் நான் இன்னும் பார்க்கல. ஸோ ஐ கான்ட் டாக் அபவுட் தட். ஃபர்ஸ்ட் பார்ட் நல்லாவே இருக்கும். விஷுவல்ஸ் சரி, அந்த செட்டிங்ஸ், அந்த ஸ்க்ரீன் பிளே செமையா இருக்கும். பார்ட் 2 பார்த்துட்டு அப்புறம் பேசுறத பத்தி நான் யோசிக்கிறேன். ஜென்ரேஷன் மாறிடுச்சு, டெக்னாலஜி மாறிடுச்சு, ஆடியன்ஸோட டேஸ்ட் கூட மாறிடுச்சு. நான் தமிழ் சினிமால மாறாத ஒரே ஒரு பேர் தான் மணிரத்னம் சார் தான். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்றதுன்னு சூஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.